கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசித்து இந்த தியான வேலையை ஆரம்பிக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு தேவன் அதை செஞ்சாரா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்போ நாம் தேவனிடத்தில் கேட்க முடியும், கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்கள் மீது இரக்கம் மனதுருக்கும் உள்ள நல்ல தேவனாய், சர்வ வல்லமை உள்ளவராய், எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த வேலையிலும் உம்மை அறிகிற அறிவிலே, நீர் அனுப்பின கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு, அந்த அறிவானது வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கு பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். மனக்கண்களை பிரகாசமாக்கும். ஒருவருக்கே துதி கன மகிமை யாவற்றும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க, நம்ம தொடர்ச்சியாக ஆசீர்வாதம் அளவற்ற விதத்தில் வரணும்னா விதைப்பும் மறுப்பும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எல்லாமே நம்ம 100% கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியில் இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் கரெக்டாக பண்ணவர். அவர் தான் 100% சரியானவர் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அப்போ நம்ம சரியே இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம தொடர்ந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டதின்படி அதில் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதில் பிழைகளோ தவறுகளோ வரும்பொழுது கர்த்தர் நம்மளை திருத்துறாரு, கண்டிக்கிறாரு, உணர்த்துகிறாரு. அப்போ நம்ம அதை சரி செய்து கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னோக்கி போகிறோம். அப்போ நம்ம ஆசீர்வாதம் இன்னும் பெருகுகிறத நம்ம பார்க்க முடியும். அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் இல்லையா. நம்ம எதை விதைக்கிறோமோ, நன்மையை விதைச்சா நன்மையை அறுவடை செய்வோம். அப்போது நம்ம சரியானதை விதைக்கிறோம்னா கர்த்தர் சொல்லி தருகிறதன்படி விதைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அளவற்ற விதத்தில் நம்ம பலுகி பெருக முடியும், இடம் கொண்டு பெருக முடியும். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார், அங்கீகரிப்பாருங்கிறத பார்க்குறோம். அதே போல் அப்படிப்பட்ட நல்ல தேவனை அல்லேலூயான்னு துதித்து உயர்த்தும் பொழுது துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறாருங்கிறத பார்க்குறோம். அப்போது துதியின் பிரசன்னத்தில் அவர் இருக்கும் பொழுது நம்ம கேட்குறத, நம்ம ஜெபிக்கிறத அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயமாக செய்வார் இல்லையா. சில பேர் அவரிடத்துல ஜெபிக்கிறாங்க. 4 விதமான நபர்கள் 4 விதமான ஜெபங்களை செய்கிறாங்க. அவங்களுடைய பின்னணியும் வெவ்வேறாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்போது நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற தைரியத்தோடு போய் நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போ தேவன் பதில் தந்தாருங்கிறது ஒரு சில நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பார்த்தீங்களா? ஆண்டவரே நீ விருப்பம்னடா, நீ என்ன விருப்பப்படுறியோ அதை கேளு அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு இதோட பின்னணி தெரியும். அவன் தாவீதோட ஸ்தானத்தில் அவன் ராஜாவாக வரான். இப்போ தேவாலயத்தை கட்டணும். அப்போ ராஜாவாக இருந்து ஜனங்கள் ஆட்சி செய்யணும். அப்போ அவன் சின்னவனாக இருக்கிறான். இப்போ தானே பதவிக்கு வரான். ஸோ அதனால் கர்த்தர் இடத்துல அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 7வது வசனத்துலேருந்து 13 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவன் ஞானம் வேணும்னு கேட்குறான். இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு. 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, உனக்கு நீ நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கலப்பா, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருகளின் பிராணனை கேட்கல, நீ இந்த காரியத்தை கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. சில பேர் என்ன பண்ணாங்க, எதிரியை பழி வாங்கி அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ எதிரிகள் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நிறைய பணம் கொட்டணும், கூரையை பிச்சுக்கணும், கொட்டணும்னு கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது போல் நிறைய காரியங்களை கேட்பாங்க. பாருங்கள், நான் நல்ல ஆயுசு நாட்களோடு இருக்கணும்,
இருக்கணும்னு. அதுபோல் இவன் எதை கேட்குறான்? குறிப்பாக ஞானத்தை கேட்குறான். அப்போ நீங்களும் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது, உங்கள் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது கர்த்தரிடத்தில் இதை கேளுங்க. 3 விஷயங்களை கேளுங்க. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் என்னை தெய்வீக ஞானத்தினால் நிரப்பும். இந்த நாள் முழுவதும் மனுஷர்களுடைய தயவை எனக்கு உண்டு பண்ணும். இந்த நாள் முழுவதும் எனக்கு தெய்வீக பாதுகாப்பை தருவீராக அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இவன் பாருங்க, ஞானமாக ஒரு ஞானத்தை கேட்டான், தெய்வீக ஞானத்தை கேட்டான். கர்த்தர் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு தந்தான்னு இதில் போட்டிருக்கு. அப்போது சாலமோன் எதை கேட்டான்? அவன் ஜெபத்தில் ஞானத்தை கேட்டான். எங்கேருந்து கேட்டான்? அவன் ராஜ அரண்மனையிலேருந்து கேட்குறான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்குறான். அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு ராஜாவாக இருந்து கேட்குறான். ராஜாவாக வந்து கேட்குறான். கர்த்தர் பாருங்க, அந்த ராஜாவுக்கு வேண்டிய இன்னும் அதிகமான ஐஸ்வர்யத்தையும் தந்தார். அப்போ ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் வந்து கஞ்சத்தனமானவர் இல்லைப்பா. நீ ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருக்கிற போதண்டா உனக்கு இருக்குதுன்னு சொல்லலை, நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ராஜாவுக்கு நிறைய காரியம் இருக்கு இல்லையா, அவனுக்கு வேண்டியதை இன்னும் அதிகமாக தரார். ஞானத்தையும் அதிகமாக தந்தாராம். அவனை போல் ஒரு ஞானவான் இல்லை, அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்கள். ஸோ நீங்கள் ஜெபத்தில் ஞானத்தை கேட்டால் நிச்சயம் எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவர். அடுத்தது ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். தானியேல் 1 அதிகாரம் 8-9 வசனங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தாயமும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ பாருங்க, தேவனுக்காக நம்ம இப்படி தான் வாழணும்னு தானியேல் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கான். யூதோ கொள்ளத்துலேருந்து போகிறான். இவங்க அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்படுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான், இந்த வரலாறுலாம். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? நம்ம தேவனுடைய காரியத்தை தவிர வேறு அந்நிய காரியத்தில் நம்ம கையை வைக்கக்கூடாது, தீட்டுப்படுத்திக்கூடாது. ராஜா வந்து அவர் பாட்டுன்னு பலியிட்டதை புசிப்பார், நம்ம அதெல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு இவனும் இவனோட மற்ற நண்பர்களும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹெட்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், தேவன் தானியேலுக்கு உதவி செய்கிறார் அந்த பிரதானி வழியாக. நீங்கள் அதுக்கடுத்தது இந்த 20 வசனம் வரைக்கும், இந்த தானியேல் 1 அதிகாரத்தில் 20வது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்கள எவ்வளோ அருமையாக நடத்தியிருப்பார். ஒரு சாதாரண பருப்பு சாதம் சாப்பிட்டு, கீரை சாதம் சாப்பிட்டு ரொம்ப அருமையாக முகக்கலையோட புஷ்டியாக மற்றவர்களை விட ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெஜிடபிள் சாப்பிட்டு எப்படிங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் நோவா பேழை கட்டுற வரைக்கும் அங்கே எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? வெறும் வெஜிடபிள் தான் சாப்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய பேழையை கட்டவளுக்கு அவனுக்கு பலன் இருந்தது உண்மைனா நல்லா யோசித்து பார்த்துங்க. நம்மளுக்கு வெறும் வெஜிடபிள் சாப்பிட்டாலும் பலன் இருக்கும், சரிங்களா? அதனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு கொடுப்பது எதுவோ, கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதம் எப்படியோ அது நமக்கு அருமையானதாக மாறும். அதனால் இவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு எங்கே நினச்சான்? சிறைப்பட்டு போன இடத்துல, அடிமையாக இருந்த இடத்துல தன்னை தேவனுக்காக பரிசுத்தமாக அர்ப்பணித்தான். அப்போ அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டு அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். அந்த 4 நண்பர்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினார். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? சாலமோனுடைய ஜெபம். அவன் ராஜாவாக இருந்தான், அரண்மனையில் இருக்கிறவன் ராஜ சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவன் எந்த இடத்துலேருந்து ஜெபிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் யாருங்கிறது முக்கியம் இல்லை, அவன் கேட்ட ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். அதே போல தான் தானியேலும் அவன் எந்த இடத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, தன்னை பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு விரும்பாததை நான் செய்ய மாட்டேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? செஞ்சாரா இல்லையா? அடுத்தது வேறு யாருக்கெல்லாம் செஞ்சார் அதை பார்க்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4, 9, 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ அவன் என்ன ஜெபிக்கிறான் பாருங்க. யாபேஸ்ங்கிறவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறான், உங்கள் கரம் என் கூட இருக்கணும்னு கேட்குறான், என் எல்லையை பெரிதாக்கணும்னு கேட்குறான், தீங்கு என்னை விட்டு விலகணும்னு கேட்குறான். இந்த 4 காரியத்தையுமே ஆண்டவர் அவனுக்கு தந்துறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அவன் ஜெபித்த ஜெபத்தை அவர் கேட்குறாரு. அவன் என்ன விதமாக ஜெபிக்கிறான்? அவன் பேருக்கு அர்த்தமே துக்கம், பெயின்ஃபுல், சாரோ, துயரம், வலி, வேதனை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், பேர் வச்சா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் சில இடத்துல பேரெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னா அந்த பேருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அவங்க பேர் படியாக அவங்க இருப்பாங்க. அதனால தான் ஆபிராம்ங்கிற பேரை ஆபிரஹாம்னு ஆண்டவர் மாத்துறாரு. தன்னுடைய எபிரேய எழுத்து பேரில் இருக்கிற யாவேங்கிற அந்த ஹெச்சுங்கிற எழுத்து எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுகிறார். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய போதுனால. அப்போது அந்த பேர் இவ்வளோ எனக்கு துயரத்தை தருதுன்னா என் வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நன்றாய் வாழ்ந்து செழித்து சுகித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்னு யாபேஸ் தேவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம், நம்ம பிறப்பு எப்படி இருந்தாலும் தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஏழ்மையோ, வறுமையோ, கடன் பிரச்சனையோ, வேதனையோ, ரொம்ப பாடுகள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அப்படியே நீங்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றி யோசிங்க, மாற்றி பேசுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர என் இயேசுவினால் ஆகும் என்று ஒவ்வொரு நாள் நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் பேசி உங்களுக்கு விசுவாச அறிக்கை சொல்லும் பொழுது யாபேஸ் போல் நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டால், அவன் பேரே துக்கம், அவங்க அம்மா அவனுக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவன் துக்கமாக சாகலை. மற்றவர்களை விட அவன் எப்படி இருந்தானா, கனம் பெற்றவனாக இருந்தான்னு இதில் போட்டிருக்கு. அப்போது அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது, அவன் பேர் எப்படிப்பட்டது, அவன் என்ன பின்னணி வரான், அதெல்லாம் முக்கியமே இல்லை பாருங்கள் ஆண்டவருக்கு. நாம் நம்முடைய ஓட்டத்தை எப்படி ஓடி முடிக்க போகிறோம், விசுவாசத்தோடு கர்த்தரோடு கூட நம்ம போகும்போது நிச்சயமாக நம் வாழ்க்கை அற்புத ஆசீர்வாதமான வாழ்வாக மாறும். உங்கள் அறுவடை பெரிதாக இருக்கும். சரிங்களா? அப்போது சாலமோன் அவனுடைய பேர் பாருங்கள், ஷாலோம் அப்படின்னு அர்த்தம், சமாதானம்னு அர்த்தம். அவன் சமாதானமாக வாழ்ந்தான். அதே போல் தானியேல் அவனுடைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய நியாயாதிபதி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஜட்ஜு, அப்போ கடவுளுடைய நியாயம். அவனுக்கு நியாயம் செஞ்சாரா இல்லையா ஆண்டவர்? இவன் பாருங்கள், இவன் பேருக்கு துக்கம், யாபேஸுங்கிற பேருக்கு. அந்த துக்கத்தை மாற்றும் அளவுக்கு ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் அற்புதமாக கனம் பெற்றவனா வாழ வச்சாரா இல்லையா? ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவனிடத்தில் கேட்குற ஜெபம் முக்கியமானது. கருத்தாக ஜெபிக்கணும். சும்மா ஏதாவது வளரக்கூடாது. ஜபிக்கவே தெரிலன்னா ஞானத்தை கேட்டுருங்க, சாலமோன் மாதிரி. சரியா? அடுத்தது ஒருத்தர் குறித்து நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 10-11 வசனங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். உங்களுக்கு தெரியும், அன்னாள் பயங்கரமான ஃபேமஸான பாட்டு, ஃபேமஸ் ஜெபம், ஃபேமஸான அம்மா. இவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாங்க. அவருக்காக தான் இங்கே ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க? பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒரு மலடி மட்டுமல்ல, 16 தலைமுறைகளுக்கு மேலே இவங்க எப்படிப்பட்டவங்க? கர்த்தருடைய சாபத்தை சுமந்தவர்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கோராகின் வம்ச வழி. அப்போ அந்த வழியில் வந்தவங்க பாருங்கள். அப்போ பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் எனக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தீங்கன்னா கொண்டு என்ன பண்ணுவேன், உங்கள் சந்நிதியிலே விட்டுருவேன், விட்டுட்டு கொஞ்ச நாளில் தூக்கிட்டு போவேன். அப்படி இல்லை, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவன் சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் பண்ணட்டும், ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு விசுவாச ஜெபத்தை இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஜெபம் இல்லையா? அப்போ நீங்களும் விசுவாசத்தோடு, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை கேளுங்க. துயரத்தில் உங்கள் வாழ்க்கை போதுதான், அந்த துயரம் மாறணும், எல்லை பெருகணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், தீங்கு எங்களை அணுகக்கூடாது. அப்போது நீங்கள் அது மாதிரிலாம் கேட்கணும். அதே போல் ஞானம் கேட்கலாம். கர்த்தரிடத்தில் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு கேட்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்டுக்கிறோம். அதனால் நம்ம பின்னணி என்னன்னு யோசிக்காதீங்க. நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம், நம்ம பின்னணி இப்படி, நம்மளுடைய குடும்பம் இப்படி, நம்மளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, நம்ம ஆண்டவர் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லைங்க, அதெல்லாம் முக்கியமே இல்லை.
நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும், அவர் மீது விசுவாசம் வைக்கணும். நீங்கள் அரண்மனையில் இருந்தாலும், நீங்கள் ஏழ்மையில் இருந்தாலும், நீங்கள் எந்த பின்னணியில் இருந்தாலும், நிறைய சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவர், நல்லவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கும் பொழுது அவர் தானேங்க சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அவர் செய்வாருங்க, அவரால் செய்ய முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஜீசஸ். அவர் ஸ்பெஷலிஸ்ட் இம்பாசிபிலிட்டிஸில். ஸோ அதனால் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் செய்வாரா? இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த வேதாகம் புஸ்தகத்தில் செஞ்சுருக்காங்க. சில நாட்கள் நம்ம தியானிக்கலாம், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இன்னும் ஜெபத்தில் போய் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தில் ஒரு உறுதியும் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? நாம் இப்பொழுது ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை, எங்கள் மீது இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டவரை நாங்கள் நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். பிதாவே, சர்வ வல்லவராகிய நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறபடினாலே நன்றி. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, எப்படி சாலமோனுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே, அவன் கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தின் கனத்தின் மகிமையும் தந்திரே. அதே போல் ஆண்டவரே, அன்னால் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த சாபத்தை நீக்கி ஆண்டவரே அவர்களுக்கு மகனை கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் கொடுத்து ஆசிர்வதித்தீரே. அதே போல் யாபேஸ் ஜெபித்த போது அவனுடைய துயரமான வாழ்க்கையை மாற்றி அவனை ஆசிர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கினீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தீங்கு தொடாதபடிக்கு தேவரீர் உம்முடைய கரம் இருந்தது போல எங்களோடும் உம்முடைய கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். தானியேல் எப்படி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தானோ அதே போல் நாங்களும் எங்களை பரிசுத்த தேவனாகிய நீர் எங்கள் தேவனாக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் எந்த பின்னணியில் இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, கிருபையினாலே மூடுவீராக. அவர்கள் எல்லை இயேசுவின் நாமத்தினாலே பெரிதாகட்டும். உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர்களை பாதுகாக்கட்டும். நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும் பிடிக்க உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை நீர் பூர்த்தி செய்ய வல்லவர். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் அதை செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு நீர் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன், அன்பின் தேவன் என்பதை நீர் விளங்கச் செய்வீராக. ஒருவருக்கே துதி கன மகிமை யாவற்றும் ஏறெடுத்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. God bless you.